வணக்கம். தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சோர்சஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் அனாலிசிஸ் ரெண்டுத்துலேயுமே கேட்குற 10 மார்க் கொஷின்ஸ். 10 மார்க் அப்படி கேட்கலின்னா 5 மார்க் எப்படியாவது ஒன்று கேட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இம்ப்யூரிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுனா, நம்ம கால்சியம் கார்பனேட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது சுண்ணாம்பு. நம்ம அதை நிலத்துலேருந்து வெட்டி எடுத்து பிரித்து எடுக்கும்போது அது கூட இருக்கிற நம்ம மண்ணோ இல்லது மெட்டல் அயான் இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது பேர் தான் இம்ப்யூரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவும் 100% பிரிக்க முடியாது. இது கம்மியான இம்ப்யூரிட்டிஸை கம்மி பண்ணலாம், ஆனால் சுத்தமாக பிரிக்க முடியாது. இது பேர் தான் இம்ப்யூரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சோர்சஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் எங்கேருந்தெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கொஷினில் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது எல்லா சைடு ஹெட்டிங்ஸும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். சைடு ஹெட்டிங்ஸு வித் எக்ஸாம்பிள்ஸ் இது ரெண்டு. ஏன்னா 10 மார்க் கொஷின்ஸ் எழுதும்போது நம்ம எக்ஸாம்பிளோட எழுதும்போது நமக்கு மார்க் கிடைக்கிறது சான்சஸ் அதிகம். அதனால் எக்ஸாம்பிளை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல்னால் மூலப்பொருள். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாம். நைட்ரோஃபீனால். நைட்ரோனா NO2, நைட்ரோஃபீனால். ஃபீனால் கூட நைட்ரிக் ஆசிட் சேர்க்கும்போது நைட்ரோஃபீனால் நமக்கு கிடைக்குது. இது ரெண்டுமே மூலப்பொருள். ஃபீனாலும் நைட்ரிக் ஆசிடும் மூலப்பொருள். எதுக்கு? நைட்ரோஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு மூலப்பொருள் ஃபீனாலும் நைட்ரிக் ஆசிடும் சப்போஸ் இம்ப்யூராக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கிற நைட்ரோஃபீனாலும் இம்ப்யூராக இருக்கும். இதுதான் ரா மெட்டீரியல் இம்ப்யூரிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் லெவலில் எங்கே இம்ப்யூரிட்டிஸ் நடக்கும்? நம்ம மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணுறோம்? இண்டஸ்ட்ரியில் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அது கூட ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கேட்லிஸ்ட்னால் வினை ஊக்கி, அதை யூஸ் பண்ணுறோம். சால்வெண்ட்ஸ்னால் கரைப்பான், உங்களுக்கே தெரியும். அப்புறம் வெசல்ஸ்னால் அது பெரிய லார்ஜ் குவான்டிட்டியில் நம்ம லேபில் பண்ணும்போது சின்ன சின்ன இதில் பீக்கரில் பண்ணுவோம். அங்கே எவர் சில்வரில் பெரிய குவான்டிட்டியில் பண்ணுவோம். அதனோட வெசலை ஒழுங்காக வாஷ் பண்ணாத அந்த இம்ப்யூரிட்டிஸ். அதுக்கப்புறம் ரியாக்ஷன் இன்டர்மீடியட் அப்படிங்கிறது ரியாக்ஷன் நடக்கும்போது ரெண்டுக்கும் சேர்ந்து வேற ஒரு பொருள் ஃபார்ம் ஆகுது. அதனோட பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரியேஜென்ட்ஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். என்னென்ன ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த ரியேஜென்ட்னால என்ன இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டுங்கிறது சாதாரண சுண்ணாம்பு. அதை வெட்டி எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அது கூட நிலத்தில் இருக்கிற அல்கலிஸ், சோடியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் இது மாதிரி பேரியம் குளோரைடு, இது மாதிரி இருக்கிற அல்கலிஸ் நம்ம எவ்வளோதான் பியூரிஃபை பண்ணாலும் அது கூட கொஞ்சம் பர்சன்டேஜ் ஒட்டிகிட்டு இருக்கும். அது பேர் தான் சாலிபிள் அல்கலிஸ். ரியாக்ஷன் இன்டர்மீடியட் ஆஸ் இம்ப்யூரிட்டிஸ். ரியாக்ஷன் இன்டர்மீடியட்னா ரெண்டு ரியேஜென்ட் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்ட்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது பேர் தான் இன்டர்மீடியேட்ஸ். இது அதிக பர்சன்டேஜ் இருந்தாலும் இட் இஸ் அ இம்ப்யூரிட்டி. ஏன்னா இதுக்கு வேறு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ பேராசிட்டமால் ப்ரிப்ரேஷனில் பேரா அமினோஃபீனால் அஸ்டிலேஷன் பண்ணும்போது நமக்கு அமினோ ப்ராடக்ட் மட்டும்தான் அஸ்டிலேஷன் ஆகணும். ஆனால் 2 டைஅசிட்டைல் டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகும். அந்த டைஅசிட்டைல் டெரிவேட்டிவ் அது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் இம்ப்யூரிட்டி இன் பேராசிட்டமால். நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது அட்மாஸ்பியரிக் கண்டாமினேஷன் டியூரிங் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்பயுமே ஒதுக்குப்புறமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் இருக்கும். மெயினாக உள்ளே இருக்கிற ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஏரெல்லாம் லேமினார் ஏர் ஃப்ளோ வச்சு பியூரிஃபை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் இப்போ கார்பன் டை ஆக்சைடோட லெவலோ ஆர்சனிக்கோட லெவலோ உள்ள ரியாக்ஷன் நடக்கும்போது ரியாக்ஷன் வெசல்லேருந்து வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இது மாதிரி இதெல்லாம் கண்டாமினேஷன் பண்ணும். எதை கண்டாமினேஷன்? ஒரு எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம உள்ள ஓப்பன் பண்ணுறோம், பண்ணுறோம். அப்போ ஓப்பன் பண்ணும்போது நம்ம அட்மாஸ்பியரில் உள்ளே இருக்கிற ரூமில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ஷன் ஆகும். ரெண்டும் சேர்ந்து ரியாக்ஷன் ஆகும். அதனால் சோடியம் ஹைட்ராக்சைடு கண்டாமினேஷன் ஆகும். மேனுஃபேக்சரிங் ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க தெரியாமல் பண்ணுற தப்புகளாலேயும் மெஷினில் துருப்பிடிக்கிறதுனாலையும் நம்ம ஹசார்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் ஹசார்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்.
சப்போஸ் நம்ம தெரியாமல் ஒரு கிளாஸ் பீஸ் வந்து வேறு இடத்துலேருந்து உடஞ்சி விழுந்ததுனாலையும், இல்லைன்னா போர்சிலின் பீஸ் உடஞ்சி உள்ளே போகிறதுனாலையும், அப்புறமா சீவ்ஸ் நம்ம சலிக்கிற ஜல்லடையில் இருக்கிற ஏதாவது துரு பிடிச்சி அந்த தூள் உள்ளே போகிறதுனாலையும், டேப்லெட் அடிக்கிற மிஷினில் துரு பிடிக்கிறதுனாலையும், ஃபில்லிங் மிஷினில் நடக்கிற ஏதாவது ப்ராப்ளத்தினாலையும் இந்த மேனுஃபேக்சரிங் ஹசார்ட்ஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை கிராஸ் கண்டாமினேஷன்? கிராஸ் கண்டாமினேஷன் எங்கே நடக்கும்? இன் ஃபேக்ட்ரிஸ். பக்கத்தில் 2 ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஒரு ப்ராடக்ட்டுக்கு சப்போஸ் ஏதாவது பேராசிட்டமால், அது மாதிரி பேராசிட்டமால் போன்ற ட்ரக்குலாம் என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து கொட்டும்போது, வெசலுக்குள்ளே கொட்டும்போது பக்கத்தில் இருக்கிற வெசலுக்கு பறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் கிராஸ் கண்டாமினேஷன். ஒரு வெசல்லேருந்து ப்ராடக்ட் வந்து இன்னொரு வெசலுக்கு த்ரூ ஏர் மூலிமா பக்கத்தில் பரவறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற சேம் ஏதாவது ராடு, கிளாஸ் ராடு, ஸ்பேச்சுலா, அது மாதிரி பக்கத்தில் சேம் டைம் 2க்கும் உடனே யூஸ் பண்ணும்போது இதுமாரி கிராஸ் கண்டாமினேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், கண்டாமினேஷன் பை மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸ்னா பாக்டீரியா, ஃபங்கை. இது எதில் மெயினாக நடக்கும்னா இன் லிக்விட் ப்ரிப்ரேஷன். எக்ஸாம்பிள் ஐ ட்ராப்ஸ் லிக்விடாக இருக்குது இல்லைங்களா, லிக்விட் ப்ரிப்ரேஷன். அதர்வைஸ் க்ரீம்ஸ் அண்ட் லோஷன்ஸ், டாப்பிக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுற க்ரீம்ஸ் அண்ட் லோஷன்ஸ், இதில் வந்து வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எதிலெல்லாம் வாட்டர் அதிகமாக இருக்குதோ அதில் வந்து மைக்ரோப்ஸு வளர்கிறதுக்கு சான்ஸு அதிகமாக இருக்கும். எரர்ஸ் இன் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். மேனுஃபேக்சர் பண்ணும்போது நடக்கிற தப்புகள் என்ன? ஒழுங்காக சாலிபிள் பண்ணாதது, அதாவது ப்ராப்பராக சாலிபிள் பண்ணாமல் இன்சாலிபிளாக இருக்கிற சப்ஸ்டன்ஸை அப்படியே சேர்க்கறது, ரியாக்ஷன் கண்டெய்னருக்குள்ளே சேர்க்கறது, மிக்சிங் அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணுறது, அதே மாதிரி தான் ஃபில்லிங்கோ ஸ்டெரிலைசேஷன் எல்லாத்தையும் அதிகமாக பண்ணுறது கம்மியாக பண்ணுறது. டேப்லெட்டில் ப்ரெஷர் அதிகமாக வைக்கிறது கம்மியாக வைக்கிறது. ப்ரெஷர் அதிகமாக வச்சா ஹார்ட்னஸ் அதிகமாயிரும், கம்மியாக வச்சா ப்ராடக்ட் வந்து சாலிபிள் ஆகிடும், அதாவது உதிரியாக போயிடும். நெக்ஸ்ட், பேக்கிங் வந்து என்ன பண்ணோம், பேக்கிங் மெட்டீரியல் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சேம் கலர், சேம் சைஸ் இருக்கிற டேப்லெட்ஸ் வந்து மாற்றி டேப்லெட் ஸ்ட்ரிப்பில் பேக்கிங் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னா, இன்ஸ்டேபிள் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியாக அந்த ப்ராடக்ட்டுங்கிறது நம்ம டேப்லெட் ஆர் க்ரீம் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்டோட ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, க்ரீம் வந்து தனியாக போகிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ கெமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டினா என்ன? கெமிக்கலி இன்ஸ்டேபிள். வாட் இஸ் பை கெமிக்கல்னா கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறது, ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபரெண்ட் ஆகிறது. எப்போ டிஃபரெண்ட் ஆகும்? வந்து ஒழுங்காக ஸ்டோர் பண்ணாத போதோ, டெம்பரேச்சர் மாற்றி ஸ்டோர் பண்ணும்போதோ, இல்லைன்னா லைட்டு படுற மாதிரி ஸ்டோர் பண்ண. சம்ம ட்ரக்ஸ் வந்து லைட்டு பட்டுதுன்னா டீநேச்சர் ஆயிரும். வாட்டர் வேப்பர் உள்ளே போச்சுன்னா அதுவும் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, இல்லைன்னா ஆக்சிடேஷன் மெட்டல்ஸ் இருந்ததுன்னா ஆக்சிடேஷன் ஆகும். இப்போ ஃபெர்ரஸ் அது மாதிரி மெட்டல்ஸ் இருந்ததுன்னா ஆக்சிடேஷன் ஆகும். இதெல்லாம் தான் வந்து கெமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கான இது காரணிகள் இதெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா அதனோட தன்மை வந்து மாறுறதுக்கு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ சேஞ்ச் ஆகும்? டூரிங் ஸ்டோரேஜ் வந்து ஒழுங்காக பண்ணாதப்போ. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடை வெளியில் எடுத்து வச்சோம்னா தண்ணி ஆயிரும். ஸோ அந்த ஃபிசிக்கலாக அதனோட வந்து கெட்டியாக இருக்கிற தன்மை வந்து லிக்விட் ஆகுது. இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அது லிக்விட் ஆயிரும். அதே மாதிரி சேஞ்ச் இன் கிறிஸ்டல் ஷேப் வந்து ஒருனோட கிறிஸ்டல் வந்து ரேம்பிக், மொசாம்பிக் அது மாதிரி சல்ஃபரில் இருக்குதுன்னா ஒன்று வந்து இன்னொன்னா மாறுறது, ஷேப் டிஃப்ரெண்ட் ஆகிறது. செடிமெண்டேஷன்னா கீழே வந்து படிகிறது. இப்போ சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா கீழே வந்து படிஞ்சிடுறது, மேலே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இருக்கிறது. கேக்கிங்னாலும் நம்ம வந்து கையில் எடுத்து குலுக்குனாலும் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் அடியில் தங்கிறது பேர் தான் கேக்கிங். அக்ளூமரேஷன்னா ஒன்னோட ஒன்று மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறது அக்ளூமரேஷன். ஸோ இது மாதிரி எல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது ப்ராப்ளம் ஆகும். ரியாக்ஷன் வித் கண்டெய்னர் மெட்டீரியல்ங்கிறது என்னது? நம்ம பேக் பண்ணுற மெட்டீரியல். நம்ம எதில் பேக் பண்ணுறோம்? நம்ம முன்னாடியெல்லாம் டூத் பேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் டியூப்ஸ் மாதிரி டின் டியூப்ஸில் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் நம்ம பேக் பண்ணுறோம். இந்த மாதிரி மெட்டல் டியூப்ஸ், டின் டியூப்ஸ் வந்து இந்த சால்சிலிக் ஆசிட் இந்த மாதிரி கொரோசிவ் லோஷன்ஸு,
லோஷன்ஸ் எல்லாம் க்ரீம்ஸு லோஷன்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா அந்த மெட்டலை அரிக்கும். ஸோ அது மாதிரி அரிக்கிற பொருள் எல்லாம் மெட்டல் டியூப்ஸில் பேக் பண்ணக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ஸ்டெபிலிட்டி ஆகும். இப்போ ப்ராடக்ட் எப்படி இன்ஸ்டெபிலிட்டி ஆகுது? எக்ஸாம்பிள் வேக்சின்ஸ். நம்ம இப்போ கொடுக்குற வேக்சின், கோவேக்சின், இதெல்லாம் நம்ம டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சர்லாம் ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர்லாம் ஸ்டோர் பண்ணும். வெளியில் வச்சா அது டீநேச்சர் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள்.